வெளிப்படையா ஒரு பெரிய பார்ப்பனிய டீம் இருக்கு. ஏன் இப்ப அந்த பக்கம் இல்ல நான் வெளிப்படையாவே பேசுறேன். ரஜினியை சந்திக்க சொல்லி அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு. அதனால தான் ரஜினியை சந்திச்சுட்டு வெளியே வந்தா சங்கி என்றால் தோழன் மாறுது. இதுக்கு முன்னாடி என்ஐஏ சோதனை வருது. ஏன் போய் துக்ளக் குருமூர்த்தி அவர்களை போய் சந்திக்கிறாருன்னா என்ஐஏ சோதனை. என்ஐஏ சோதனை ஏன் வருதுன்னா, சேலத்தில் ஒரு 3 தம்பிங்க சேர்ந்து துப்பாக்கி செஞ்சுட்டு இருக்காங்க. கையங்களவமாக போலீஸ் போய் பிடிக்குது. தகவல் தெரிஞ்சு போலீஸ் கையங்களவமாக பிடிச்சிட்டாங்க. அந்த ஆதாரங்களை எடுத்துகிட்டு வந்தபோது அவன் வந்து நாம் தமிழர் கட்சி, நான் வந்து இயற்கை வளங்களை சூறையாடுறவங்களை கொல்ல போகிறோம், அதுக்கு தான் துப்பாக்கி செஞ்சுட்ருக்கோம் யூடியூப்பில் பார்த்து அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க. விடுதலை புலிகள் இயக்கம் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட, உலக நாடுகள் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட இயக்கம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ரூபா வருது, அந்த ரூபாயை நீங்கள் உங்கள் கட்சி நிதியை கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சேர்த்து தான் விசாரணை. அந்த விசாரணை போன பிறகு கட்சியை முடக்குகிற அபாயம், தடை செய்கிற அபாயம் வந்த உடனே தான் அவர் போய் துக்ளக் குருமூர்த்தியை பார்க்குறாரு, ரஜினியை பார்க்குறாரு, வெளியே வந்து சங்கி என்றால் தோழன்றாரு. அதுக்கப்புறம் தினமலருடைய கோபால்ஜியை போய் பார்க்குறாரு. அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, மேலே அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் துணை முதலமைச்சராக உங்களுக்கு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், நம்ம கொஞ்சம் கீழே சேர்ந்து அடிச்சு விளையாடுவோம். ஸோ இங்கே ஐக்கானா இருக்கு. எந்த கட்சியில் துணை முதலமைச்சர் பதவி? இவருடைய கட்சி வச்சுப்பாங்க, கூட்டணி ஆட்சி நடக்கும், பாஜகவோட இவங்க சேர்ந்து நிற்பாங்க. பிஜேபியோட சீமான் கூட்டணி சேர போறாரா 2026? பேச்சுவார்த்தையே முடிஞ்சிருக்கு.